ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கர்லேயே சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். சக்கரை பொங்கல் நல்லா தளன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் தளன்னு வர மாதிரி பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு கரெக்டான அளவோடு சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சக்கரை பொங்கல் செய்ய இன்றைக்கி பொன்னி அரிசி, பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. தரமான அரிசியில் பண்ணும்போது சக்கரை பொங்கல் சுவை நல்லா அதிகமாக இருக்கும். நான் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது பருப்பு வறுபடுற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க, கரிஞ்சி போகாமல். இதில் அந்த ஒரு டம்ளர் அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். அரிசி நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் பருப்பையும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணி இருத்துட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி விட்டுக்க போகிறேன். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணின்ற அளவில் 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். பருப்பு அரை டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசி எடுத்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இது இனிப்பு கரெக்டான அளவு இருக்குங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு முழுங்களவு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முழுங்களவு தண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைச்சி எடுத்தால் போதும், பாகு பதம்லாம் இல்லை. நல்லா கரைஞ்சி வந்துட்டால் போதும். அதில் இருக்கிற மண், தும்பு தூசுலாம் இருக்குன்றதால கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம பொங்கலில் வடிகட்டிக்கலாம். 2 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டி வச்சு மசிக்கும் போது நல்லா சாஃப்டாக அப்படியே மசியணும். அதுதான் கரெக்டான பதம். எப்படி நல்லா மசியுது பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமையும் ரொம்ப ஏலக்காய் இல்லாமையும் திட்டமான அளவு வரும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெல்லத்தை இதில் வடிகட்டிக்கலாம். வெதுவெதுப்பான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெல்லம் வடிகட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சக்கரை பொங்கல் நல்லா தளன்னு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான பதத்தில் வந்திருக்கு சக்கரை பொங்கல். இதோட ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு நெய் எடுத்துக்கிறேன். நெய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல சுவையான அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம். தண்ணி அளவு நம்ம கரெக்டாக வச்சோம்னா நல்லா கரெக்டான அளவில் பண்ணிடலாங்க. நம்ம அரிசி எதில் அளந்து எடுக்கிறோமோ அந்த அளவு வச்சு நம்ம எல்லாத்தையும் அளந்து எடுத்தோம்னா கரெக்டான அளவில் வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.